நாகராஜ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த மேங்கூர் பந்தலூர் அருகே மேங்கூர் பகுதியில கடந்த 2 நாட்களாக அந்த சிறுத்தை பொதுமக்களை தாக்கி உள்ளது. இந்நிலையில பாத்தீங்கன்னாக்கா அந்த நேற்று மதியம் ஒரு சிறு 2 வயது குழந்தையை தாக்கிய குழந்தை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் அது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. உடனடியாக அந்த உறவினரிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்தனர். மேலும் பாத்தீங்கன்னாக்கா கூடலூர், பந்தலூர் போன்ற பகுதியில் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த சிறுத்தையை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில பார்த்தோம்னாக்கா மருத்துவ குழு அந்த பகுதியில் முகாமிட்டு அந்த சிறுத்தையை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று பார்த்தோம்னாக்கா நேற்றே அந்த சிறுத்தைக்கு ஒரு மயக்க ஊசி செலுத்தப்பட்டனர். இந்நிலையில அந்த மயக்க ஊசி செலுத்தப்பட்டு அது இரவு நேரம் என்றனால் அது அந்த தேயிலை தோட்டத்திற்கு அடர்ந்த வனப்பகுதிக்கு சென்றுள்ளது. மேலும் காலை 6 மணி முதல் அந்த சிறுத்தை கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில பார்த்தோம்னாக்கா தற்போது அந்த 2வது ஊசியும் அந்த சிறுத்தைக்கு செலுத்தப்பட்டது. மேலும் தற்போது அந்த சிறுத்தை ரவுண்ட் கட்டி இப்பொழுது அந்த சிறுத்தை மீட்டு எடுத்து வர சூழ்நிலை உருவாகி வருகிறது. மேலும் அந்த பகுதியில் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த 2 பேரை கொன்ற இந்த சிறுத்தை அந்த உறவினர்களுக்கு வனத்துறையினர் உடனடியாக 5 லட்சம் ரூபாயும், தமிழக அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாயும், தலா 10 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் காசோலையும் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த சிறுத்தை அந்த அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வர சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க அந்த கும்கி யானைகள், அதாவது முதுமலையில வளர்க்கப்படுகின்ற கும்கி யானைகள் உதவியுடன் காலையிலிருந்து அந்த சிறுத்தை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது அந்த சிறுத்தை பிடிப்பட்டதில் அந்த பகுதி மக்கள் ஒரு நிம்மதி அடைந்துள்ளனர். மேலும் இந்த இன்று மாலை 6 மணி வரை கூடலூர், பந்தலூர் போன்ற பகுதியில் கடையெடுப்பு மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜி.